Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் JavaScript லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து மொத்தம் 3 இருக்குது. அண்ட் ஆர் நாட். ஸோ அண்டு வந்து 2 ஆம்பர்சண்ட் சிம்பிள், ஆர் வந்து 2 வெர்டிக்கல் பார், அண்ட் நாட் வந்து எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் நம்ம பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணணும், நம்மளோட கோடில் வந்து லாஜிக்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான். நம்ம ஆல்ரெடி வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பற்றி பார்த்துருந்தோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எதுக்குன்னா 2 வேல்யூ இல்லைனா 2 வேரியபிள்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து நம்ம 2 வேல்யூஸ் இல்லைனா 2 வேரியபிளை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். உங்களோட கோடில் வந்து ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறதுக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட யூஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டிராஃபிக் லைட் பற்றி பார்க்கலாம். ஸோ க்ரீன் இருந்ததுன்னா நம்மளோட வெஹிக்கிள் எல்லாமே ரன் ஆகலாம். அண்ட் எல்லோவுக்கு அது சேஞ்ச் ஆகிருந்தும் நம்மளோட வெஹிக்கிள் எல்லாமே ஸ்லோ பண்ணணும். அண்ட் ரெட்டுக்கு வந்ததுமே வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு லாஜிக். இந்த லாஜிக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் ப்ராப்பராக எந்த ஒரு டிராஃபிக்குமே இல்லாமல் ஆக்சிடென்ட்டையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட வெஹிக்கிளை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் சிஸ்டம் வந்து உங்களால் உங்கள் கோடில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஒரு பேங்க்கில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸை ஒரு HTML பேஜில் வந்து ஒரு லிஸ்ட் டேக்கில் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நினச்சிக்கலாம். பட் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். HTML வந்து இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வர டுட்டோரியல்ஸில் வந்து பார்க்கலாம். இப்போது வந்து நம்ம ஒரு யூசரோட டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து லாஜிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாஜிக் எப்போ ஒர்க் ஆகும், நம்ம வந்து எப்போ யூசரோட டிரான்சாக்ஷனை டிஸ்பிளே பண்ணுவோன்னா நம்ம கையில் வந்து டிரான்சாக்ஷன் லிஸ்ட் இருக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி மெயினாக நமக்கு வந்து யூசரோட ஐடி இருக்கணும். ஸோ இந்த யூசர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அவரோட டிரான்சாக்ஷனை எடுத்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம இப்போது எங்கேருந்து கெட் பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கு வந்து இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து அண்ட். இதை வந்து நம்ம டேரெக்டாக கன்சோலில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து யூசர் இருக்காரான்னு தெரியணும். அண்ட் இப்போ டிரான்சாக்ஷனும் இருக்காங்கன்னு தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷன் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். அண்ட் இப்போது யூசர் நம்ம என்ன சொல்லணும்னா யூசர் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. அதனால் அன்டிஃபைன்டுன்னு கொடுக்குறேன். யூசர் வந்து அன்டிஃபைன்டாக இருக்கக்கூடாது. அண்ட் டிரான்சாக்ஷனும் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா யூசரும் எம்டியாக இருக்கக்கூடாது, டிரான்சாக்ஷனும் எம்டியாக இருக்கக்கூடாது. அண்ட் நம்ம கம்பேரிசன் நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பற்றி லேர்ன் பண்ணணும்னா ப்ரீவியஸ் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா இந்த கண்டிஷனும் செக் பண்ணோம் அண்ட் இந்த கண்டிஷனும் செக் பண்ணோம். இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டில் ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஏன்னா யூசர் வந்து அன்டிஃபைன்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் வந்து நல். ஸோ இது வந்து ட்ரூ கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் நான் இங்கே வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றிலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வர டுட்டோரியலில் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து கெட் பண்ணுறோம் டிரான்சாக்ஷன் வேரியபிள்லேருந்து. அண்ட் இப்போது இங்கே ஒரு டம்மி ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நேம், நம்மளோட நேம், ஐடி, அப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலில் வந்து டேட் கொடுத்துருக்கேன், டைம், ஃப்ரம் யார்கிட்ட இருந்து அண்ட் யாருக்கு போயிருக்கு அப்படின்ட்டு இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யூசர் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது, டிரான்சாக்ஷனும் எம்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம கையில் இப்போ யூசரும் இருக்குது, டிரான்சாக்ஷனும் இருக்குது.
ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ இந்த லாஜிக் வந்து இப்போ ட்ரூ ஆனதால் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம கோடில் ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து HTML வந்து லிஸ்ட்டில் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது ட்ரூ ஆகாமல் உங்கள் கையில் யூசர் ஐடியும் இல்லாமல் டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர்ஸ் தான் வரும். அண்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு லாஜிக் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எங்களை யூசர் ஐடியும் டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டும் இருந்தால் மட்டும்தான் என்னால் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ அப்போ இருக்கா இல்லையான்னு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா என் கையில் டேட்டா இருந்தால் நீ வந்து டிஸ்பிளே பண்ணு, இல்லைனா வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு கோட் ரைட் பண்ணிட்டேன்னா எப்போல்லாம் எங்கள் டேட்டா இருக்கோ அப்போ டிஸ்பிளே பண்ண போகுது, இல்லைனா வந்து டிஸ்பிளே பண்ணாது. ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக். அண்ட் நீங்கள் வந்து லாஜிக் வந்து எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இன்னொரு லாஜிக் வந்து ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த அண்ட் ஆப்ரேட்டர் இல்லைனா ஆர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆர் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது யூசரில் வந்து நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். யூசரையும் ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். ஸோ யூசரில் வந்து நேமும் இமேஜும் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரொஃபைல் இமேஜ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரொஃபைலை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ப்ரொஃபைல் கார்டில் வந்து நம்ம ஒன்று யூசரோட இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணணும், இல்லைனா அவரோட நேமோட ஸ்டார்டிங் லெட்டரை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும். ஒன்று நேம் இருக்கணும், இல்லைனா இமேஜ் இருக்கணும். ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து தான் ப்ரைமரி. இமேஜ் இல்லைன்னா நம்ம வந்து நேமில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஆர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து இப்போ யூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா யூசர் டாட் இமேஜ், ஒன்று யூசர் இமேஜ் இருக்கணும், இல்லைன்னா யூசர் நேம் இருக்கணும். ஸோ இப்போ இங்கே யூசர் இமேஜ் நாட் ஈக்குவல் டு நல் ஆர் யூசர் நேம் நாட் ஈக்குவல் டு நல். ஒன்று யூசர் இமேஜ் வந்து நல்லா இருக்கக்கூடாது, இல்லைனா யூசர் நேம் வந்து நல்லா இருக்கக்கூடாது. இதில் ரெண்டுத்தில் வந்து ஏதாவது ஒன்று இருந்தாலுமே நமக்கு வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் வரும், இல்லைனா வந்து ஃபால்ஸுங்கன்னு அவுட்புட் வரும். ஸோ இதை வந்து இப்போ செக் பண்ணலாம். ஸோ ட்ரூன்னு இருக்குது, ஏன்னா நம்ம கையில் யூசர் இமேஜும் இருக்குது, யூசர் நேமும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இந்த நேம் வந்து நல்லுன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் நமக்கு ட்ரூ தான் வந்திருக்கு. ஏன்னா ஒன்று யூசரோட இமேஜ் இருக்கணும், இல்லைனா யூசரோட நேம் இருக்கணும், நம்ம கண்டிஷன் ரைட் பண்ணியிருந்தோம். ஸோ இது ரெண்டுத்தில் எது இருந்தாலுமே வந்து அது ட்ரூ ஆகிடும். ரெண்டுமே இல்லைனா மட்டும்தான் அது வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ இங்கே நான் இமேஜை வந்து நல்லுன்னு சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வருது, ஏன்னா நம்ம கையில் இமேஜும் இல்லை, நேமும் இல்லை. அண்ட் இதுதான் லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். சில டைம் வந்து நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் போதும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு லாஜிக் ரைட் பண்ணோன்னா இந்த லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வந்து செக் பண்ணலாம். நான் இப்போ என்ன சொல்கிறேன், நாட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை அது இருந்ததுன்னா அது வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், ஏன்னா நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் இருக்குது. எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் இல்லைன்னா என்ன நடக்கணும் அப்படின்றத வந்து நான் இங்கே ரைட் பண்ணலாம். இல்லைனா வந்து டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த நாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த நாட் ஆப்ரேட்டரை மேக்ஸிமம் நம்ம ஒரு வேரியபிளில் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம ஃபைனலாக ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டரை ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அண்ட் ஆப்ரேட்டர். அண்டுனாலே எனக்கு 2 or more ஆப்ஷன் வந்து மொத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். எனக்கு டீயும் வேணும், பிஸ்கெட்டும் வேணும். நெக்ஸ்ட்டு ஆர். ஆர்னா எனக்கு இது இருந்தாலே போதும், இல்லைனா அது இருந்தால் ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். ஸோ
எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும், இல்லைனா iOS மொபைல் வேணும். அண்ட் நாட் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ என்கிட்ட சைக்கிள் இல்லை. அவ்வளோதாங்க மேட்ரு. அண்ட் இப்போ உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.